ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபோர் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிடுச்சு, திக்னஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரி, நான் மெயின்டைன் பண்ணலான்ட்டு இப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா நான் என்ன பேக் போகிறேனோ அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். நம்ம ஹேர் பேக்குக்கு தேவையான செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது ரெண்டையும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பறிச்சிக்கலாம். இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் பார்த்திங்கன்னா முடி அடர்த்தியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி கருப்பாக இருக்கும். இந்த செம்பருத்தி இலையும் பூவையும் நம்ம அரைச்சி தேய்ச்சிக்கிட்டோன்னா உங்கள் ஹேருக்கு தேவையான அளவு பறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருதாணி. இந்த மருதாணி இலை போட்டிங்க அப்படின்னா நம்ம முடி வந்து கருப்பாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இளம் வயதிலே வந்து ஒயிட் ஹேர் வந்துடுது. இந்த மருதாணி இலை போட்டிங்க அப்படின்னா ஒயிட் ஹேர் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேப்பிலை. இந்த வேப்பிலை போட்டோம் அப்படின்னா பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கும். பேநீர் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கும் நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே வேப்பிலை போட்டிங்க அப்படின்னா. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எந்த அளவுக்கு தலையில் தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு டெய்லிக்கு கருவேப்பிலை சாப்பிடுங்க எல்லாரும். அடுத்து பார்த்திங்கன்னா கொய்யா இலை எதுக்குன்னா நம்ம முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் கொய்யா இலை. அடுத்து பார்த்திங்கன்னா நான் கற்றாழையை வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி முன்னாடியே வச்சுட்டேன். ஏன்னா அந்த கருப்பாக இருக்க ஜெல்லெல்லாம் வந்து வெளியில் போயிடணும். கட் பண்ணி அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கட் பண்ணி வச்சு அந்த ஜெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கற்றாழை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பாடியில் இருக்க ஹீட்டெல்லாம் குறைச்சிரும். பாடியில் இருக்க ஹீட்டெல்லாம் குறைஞ்சதுனால ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஜெல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2 இல்லைனா 3 டைம் ஆச்சும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஜெல்லை எடுத்துக்கோங்க. அப்படியே கையை வச்சு எடுத்திங்கனாலே ஜெல் நல்லா வரும், தெரியுதுங்களா? அப்படி இல்லை கை வச்சு எடுக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா அழகாக அந்த ஜெல் எல்லாமே வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. ஒரு சிலருக்கு வந்து சைனஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாகவே சளி பிடிச்சிரும். அவங்களாம் வந்து சின்ன வெங்காயம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம். நான் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நைட்டே பச்சை பயிரும் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். நம்ம பறித்த இலை பூவெல்லாம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச பச்சை பயிறு, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மிக்சியில் இருக்க ஹீட் இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஹேரில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கோங்க. முக்கியமாக நம்ம ஹேர் ரூட்டுக்குள்ளே நல்லா போகணும். நம்ம ஹேர் பேக்கு சைடில், அடியில், மண்டையில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கோங்க. இதுபோல் மேலே இருக்க மண்டையில் இருக்க முடியில் மட்டும் தேய்க்கக்கூடாது. ஃபுல்லாக நம்ம ஹேர் ஃபுல்லாகவே கீழே நுனி முடி வரையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. போல் பச்சை பயிரும் வெந்தயமும் போட்டிருக்கிறதுனால அந்த ஹேர் பேக் நம்ம உடம்புல படும்போது லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நம்ம குளித்தா நார்மலாக சரியாக போயிடும். ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இருக்க எவ்வளோ நம்ம எடுத்தோமோ எடுத்து மண்டைக்குள்ளே ஒரு மசாஜ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. நிறைய பேர் நினைப்பீங்க நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்கிது, நீங்கள் அதை வச்சு போட்டுக்கிறீங்க ஹேர் பேக்கு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இதை விட சிம்பிளான மெத்தட் எப்படி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது, ஹேர் ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸஸ் கூட சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்ன ஹேர் ரீக்ரோத் பண்ணுறதுக்குன்றது கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டு விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. இதுவே யாருக்காவது சளி பிடிக்கும் இல்லை சைனஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா சீயக்காய் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வீட்டிலே ரெடி பண்ணது. ஒரு பேட்சஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேட்ச் சீக்காய் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு சீயக்காய் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை போடுறேன். போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாகவும் தெரியும், நல்லா ஷைனிங்காகவும் தெரியும். ஹேர் ஃபால்க்கும் ஹேர் ரீக்ரோத்துக்கும் நிறைய ஹேர் பேக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.